வணக்கம். இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரி அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது 18/9/2025 இன்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான தாரா பலனை சுருக்கமாக பார்ப்போம். ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி உள்ளவர்களுக்கு இன்று காலை 9:30 வரையில் பூச நட்சத்திரம், அது உங்களுக்கு எல்லாவித சிறப்பை தருகிறது. பின்பு ஆயில்ய நட்சத்திரம், அதனால் உங்களுக்கு சுப காரியங்கள் அனைத்தும் செய்யலாம், நல்ல விஷயங்கள் வெளியில் சென்று வரலாம். ஸோ உங்களுக்கு அனைத்துமே இன்று ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து ரெண்டாவது பரணி நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்று பூச நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரம் வதை தாரை வருகிறது. வதை தாவரை பின்பு ஆயில்யம் வருகிறது 9 மணிக்கு மேல். அதனால் இன்று எப்படி இருக்குன்னாக்கா, உடலில் சோர்வு, மனதில் இனம் புரியாத ஒரு கவலை, எந்த ஒரு வேலை மீது நாட்டம் இல்லாமல் ரொம்ப ஒரு டல்லாக தான் இன்றைக்கி இருப்பீங்க. அதேபோல் கார்த்திகை நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரமாக உள்ளவருக்கு இன்று 7வது வதை தாரையாக வருகிறது. இந்த தாரா பலனில் ஒவ்வொன்று நாம் பார்க்க இருப்பது ரொம்ப முக்கியம். அதனால் இன்று கார்த்திகை நட்சத்திர ஆளுங்களும் கொஞ்சம் மன நிறைவில்லாமல், எந்த வேலை மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் தான் இன்று இருப்பீர்கள். அடுத்து ரோகிணி, ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் சாதக தாரையாக வருவதால் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பு. எண்ணங்கள் ஈடேறும், முயற்சிகள் நல்ல ஒரு பலனளிக்கும், போகிற காரியம் வெற்றிப்படையும், உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான சூழ்நிலையே இருக்கும். அடுத்து மிருகசீரிசம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு பிரத்திய தாரை 5வது தாரையாக வருவதால் இன்று சிக்கல் நிறைய உங்களுக்கு வரும். கவனத்தால் கவனக்குறைவு ஏற்படும், நிறைய அலைச்சல், மன உளைச்சல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இன்று திருவாதிரை ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரம் 4வது சேமத்தாரியாக வருவதால் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்து பூச நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவருக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரம் இருப்பதால் உங்களுக்கு 3வது விபத்து தாரையாக வருகிறது. கோபத்தால் சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கவனமாக இருப்பது நல்லது. நிறைய வாய்ப்புகள் தவறவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், கொஞ்சம் கவனம் தேவை. இந்த புனர்பூசம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் நட்சத்திரம் வருவது. புனர்பூசம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரம், அதாவது 9 மணி பிறகு ஆயில்ய நட்சத்திரம் வருவதனால் இது 3வது விபத்து தாரையாக வருவதனால் கொஞ்சம் கவன சிதறல், கோபத்தால் சின்ன ஆகாத சின்ன ஒரு கை கலப்பு, சின்ன ஒரு அடிபரம் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து பூசம் ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்று நடக்கும் ஆயில்ய நட்சத்திரம் 2வது சம்பத்தாரியாக வருவதால் உங்களுக்கு ஒரு சிறந்த நன்மையை தரும். பொருள் வரவு, காரியம் சித்தியாகும், சுபகாரியத்துக்கு உண்டான முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் இன்று எடுக்கலாம், சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் வருவதனால் ஒரு மனக்குழப்பம் ஏற்படும், ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. மக நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரம் ஒரு 9வது பரம மைத்திர தாரையாக வருவதனால் உங்களுக்கு ரொம்ப சூப்பர். அனைத்து சுப காரியங்களும் நீங்கள் மேற்கொள்ளலாம். பூரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட நபர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரம் 8வது மைத்திர தாரையாக வருவதால்
சூப்பர், தெளிவாக நீங்கள் இருப்பீர்கள். தெய்வ காரியங்கள் எல்லாம் செய்யலாம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு ஆயில்யம் 7வது வதைத்தாரையாக வருவதால் உடலில் சோர்வு, மனக்கவலை, புதிய ஒரு முயற்சியின்மை, பணியில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு ஆர்வம் இல்லாமல் போவதெல்லாம் இருக்கும். வருத்தப்பட வேண்டாம். உத்திரம் ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்ய நட்சத்திரம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்றால், உங்களுக்கு 7வது வதைத்தாரையாக வருவதால் மனசோர்வு, ஒரு வேலையில் நாட்டமின்மை, பணியில் ஒரு ஆர்வமின்மை, ஒரு மாதிரி டல்லாக இருப்பீங்க. ஓகேவா? மற்றபடி பிரச்சனை இல்லை. அஸ்தம் ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்களுக்கு ஆயில்யம் 6வது சாதகத்தாரையாக வருவதால் உங்களுக்கு இன்று அனைத்தும் சாதகம். செய்யும் செயலில் சாதகம். ஒரு வேலையாக செல்லும்போது அது வெற்றி தரும், மன சந்தோஷம் தரும். சித்திரை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு ஆயில்யம் 5வது பிரத்யாகு தாரையாக வருவதால் சிக்கல், மனக்கவலைகள், வீண் அலைச்சல் இதெல்லாம் வரும். பார்த்துக்குங்க. சுவாதி ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் நட்சத்திரம் 4வது சேமத்தாரையாக வருவதால் சூப்பர், ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். விசாகம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் 3வது விபத்து தாரையாக வருவதால் நீங்கள் கோபப்பட்டு சில காரியங்களை இழக்க நேரிடும். வாய்ப்புகள் நிறைய தவறிவிட நேரிடும். பார்த்து கொள்ளுங்கள். அனுச நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் 2வது சம்பத்து தாரையாக வருவதால் பொருள் வரவு, பண வரவு சித்தியாகும். காரியம் தொடர்பாக நீங்கள் செல்லும் காரியம் வெற்றி அடையும். செயல் சிறப்பாக இருக்கும். கேட்ட நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு ஆயில்யம் ஜென்ம தாரையாக வருவதால் மனக்குழப்பங்கள் மற்றும் பதற்றங்கள் அதிகரிக்கும். கவனம் தேவை. மூல நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் நட்சத்திரம் 9வது தாரையாக பரம மைத்ரா தாரையாக வருவதால் உங்களுக்கு சூப்பர், சிறப்பு. அனைத்து சுபகாரியங்களும் நீங்கள் செய்யலாம். போராடும் ஜென்ம நட்சத்திரம் வருபவர்களுக்கு இன்று ஆயில்யம் 8வது மைத்திர தாரையாக வருவதால் கோயில் வழிபாடு, கோயிலில் சென்று நீங்கள் வேண்டுதல் வைப்பது எல்லாம் நிறைவேறும். புதுசாக ஏதோ ஒரு செயலும் செய்த எதுவும் தொடங்கலாம். வெற்றி நிச்சயம். உத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் 7வது வதைத்தாரையாக வருவதால் உடலில் சோர்வும், மனம் இனம் புரியாத கவலை, பணியில் நாட்டம் இல்லாமல் ஒரு டல்லாக இருப்பீர்கள். திருவோணம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் இன்று ஆயில்யம் 6வது சாதகத்தாரையாக வருவதால் எண்ணம் ஈடேறும். முயற்சிகள் பலனளிக்கும். செய்யும் செயல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அவிட்டம் ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு ஆயில்யம் 5வது பிரத்யாக்கு தாரை வருவதால் சிக்கல், கவனம், வீண் அலைச்சல் இதெல்லாம் ஏற்படும். பார்த்து கொள்ளுங்கள். சதயனம் ஜென்ம நட்சத்திரம் கொண்டவர்கள் இன்று ஆயில்யம் 4வது சேமத்தாரையாக வருவதால் சிறப்பு சிறப்பு சிறப்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். புரட்டாதி ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் 3வது விபத்து தாரையாக வருவதால் கோபத்தால் காரிய இழப்பு, வாய்ப்புகள் நிறைய தவற விட வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. உத்திரட்டாதி ஜென்ம நட்சத்திரம் வரும் நபர்களுக்கு இன்று ஆயில்யம் 2வது சம்பத்து தாரையாக வருவதால் பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரியத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யலாம். சிறப்பு. ரேவதி நட்சத்திரம் ஜென்மத்தாரையாக கொண்டவர்களுக்கு இன்று ஆயில்யம் நட்சத்திரம் ஜென்மத்தாரையாக வருவதால் கவலைப்பட வேண்டாம். மனக்குழப்பம் மற்றும் பதற்றம் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பில்லை. ஆகவே இன்றைய
தாராபலனை அனைத்து நட்சத்திரக்காரர்களும் பார்த்தோம். இதன்படி நடந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.